ஓம் விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்ர பயிற்சி. 19/6/2024 முதல் 4/11/2024 வரை 139 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, ஐயா, இந்த சனி வக்ர பயிற்சி என்ன செய்யும், நம்மளுக்கு எவ்வாறு இருக்குது? என்ன சாமி, எல்லாரும் என்னென்னோ குரு மாறினங்கன்னு சொன்னீங்க, சனி மார்ச்சுன்னு சொல்கிறீங்க, என்னென்னோ சொல்கிறீங்க. எனக்கு எதுவும் நல்லதே நடக்கலை, இது எப்போ தான் நடக்கும்? இனிமேல் தான் நடக்க போகுது சாமி. ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு இறைவன் நம்மளை எடுத்து செல்கிறாருன்னா ஒவ்வொரு கிரகம் கொடுக்கக்கூடிய பலாபலங்களையும் சேரும். ஐயா, ஒரு நம்ம சாப்பாட்டில் எப்படி கொடுக்குறதுலையுமே அறுசுவை என்று சொல்கிறோமில்லை, இங்கே 9 சுவை இருக்குது. 9 கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களும் நம்மளுக்கு நற்பலங்களாக இருந்தால் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தான், இனிமேல் தாழ்ந்து செல்லக்கூடிய காலங்கள் இல்லை. இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாடு கொண்டிருக்கும். அதாவது இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, இரவு தூக்கம் என்பதே ரொம்ப நாள் கிடையாது. அது என்னவோ சிந்தனையில் தான் போயிட்டுருக்கு. மணி ஒரு 12 மணி வரைக்கும் தான் தூக்கம் வருது, அதுக்கப்புறம் எழுந்து முழிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். தூக்கம் என்பதே இல்லை. எதை செய்யறது, செய்யலாமா வானாமா, இப்படி தான் எண்ணம் போயிட்டுருக்கு. நம்ம வாழ்க்கை தரம் இப்படி தான் செல்லுமா அப்படின்ற ஒரு எண்ணங்களை தோற்றுவிக்குது. இறை ராமநாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இனிமேல் உங்கள் துன்பம் என்பது இல்லை. உங்கள் இரவு தூக்கம் இனிமேல் இனிமையாக அமையப் போகிறது. நம்மளுக்கு இந்த 19/6/2024 முதல் 4/11/2024 வரைக்கும் பகவான் சனி பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்மளுக்கு சுகம் என்பது இல்லாமல், இல்லறம் என்பது இல்லாமல் இருந்து வந்தார் அல்லவா, அவருடைய பார்வை பதிந்ததில் இனிமேல் துன்பம் என்பது இல்லாமல் நாம் வாழப்போகிறோம். இந்த 139 நாட்களும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வு. எல்லா கிரகங்களுடைய அமைப்பையும் கட்டுப்படுத்தும் சனி பகவானுடைய அமைப்பு. நவ கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய தலைமை பொறுப்பு அவர். எல்லா கிரகத்தையும் தனக்குள் அணுக்கக்கூடிய அமைப்பு அவர்கிட்ட இருந்துட்டாவே எந்த வேலையும் செய்யாது, அவராக கொடுத்தாதான் உண்டு. அதே மாதிரி சனி பகவான் இந்த வக்ரகதி காலத்தில் நல்ல நற்பலங்களை கொடுக்க போகிறாங்க. சுப விரயத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். இது வரைக்கும் நாம் வீடு சார்ந்த விஷயத்திலையோ நாம் எடுக்காமல் இருந்து வந்த கவனங்கள், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த தகராறில் ஏற்பட்ட பிரச்சனைகள், எனக்கு இல்லறமே வாய்க்கலைங்க, திருமணமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு புதுவையான அமைப்பையா. திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அமைப்பு ஏற்பட போகுதுங்க. அதாவது 12 அயன சயன போகம், கடன் பிரச்சனை, விரயம் என்று சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் எல்லாமே அதிலையும் சேரும். லக்ஷ்மி கடாட்சமும் அதுலேயும் தான் இருக்குது. 2-12 ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு இல்லறமாக இருக்கப்பட்டாலும் வேலை செய்தாலும் அவன் வீட்டுக்கு எடுத்து சம்பாரித்து வீட்டுக்கு எடுத்து கொடுக்கணும். அந்த இல்லறம் சார்ந்த விஷயத்திலும் நாம் கவனம் எடுக்கக்கூடிய காலங்களாகும். கண்ணி இனிமேல் ஒளிரும் என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் வருகின்ற காலங்களில் எல்லாம் முன்னேற்றம். ஒரே ஆக்டிவேட் தாங்க. இனிமேல் லாஸ் என்பதே கிடையாதுங்க, விடுங்க, தைரியமாக இருங்க. கன்னிராசி இனிமேல் ஒளிரும் என்று தான் சொல்லுவோம். இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதங்க. நம்மளுக்கு கன்னிராசியாக பிறந்திருந்தால் ரொம்ப முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே கொடுக்க போகிறாரு. இப்போ தான் ராகு கேதுலாம் கடந்து எல்லாம் யார் என்னென்ன பண்ணணுமோ மொத்த பேரும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னென்னா தேவையில்லாத சிந்தனைகள் நம்மளுக்கு ஏற்பட்டது, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நாம் தலையிட்டோம். அந்த தேவையில்லாத பிரச்சனை இனிமேல் தலையிடப் போவதில்லை. ஏன்னா கேது பகவானும் நம்ம வீட்டில் இருக்கிறதாலையும் அதை நாம் செய்யும்போது அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டால் பெரிய முன்மை தரும். இறை நாட்டத்தோடு மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யுங்க. இல்லாதவருக்கு உதவி செய்யக்கூடிய காலம் எனக்கு கொடுக்க போகிறார். இந்த சனி பகவானே உங்களுக்கு கொடுக்க போகிறார். இது வரைக்கும் இளைய சகோதரன் சகோதரி அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது பாருங்கள். அந்த கருத்து வேறுபாடு கூட மறைஞ்சு நல்ல முன்னேற்றத்தோடு வாழ போகிறோம். நம்ம நல்ல அமைப்போடு வாழ போகிறோங்க. நம்ம ஏங்க தவறான திங்கிங்களே போகணும்? மனிதன் தவறான முன்னோட்டத்தை எடுக்கவே கூடாது. முதல்ல அதான் தேவை. இது வரைக்கும் 8ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை பதிந்தது. அந்த நோய்த்தன்மை, அதாவது தேவையில்லாத விஷயம், எதிரி கூட வளரக்கூடிய காலமாக இருந்தது எல்லாமே. அந்த காலமெல்லாம் மாறி நம்மளுக்கு நன்மை பெறக்கூடிய காலங்களாக வரப்போகுது சாமி. நாம் எல்லா செயல்களை ஈடுபடக்கூடிய காலமாக இந்த சனி பகவானுடைய பார்வை பதிந்த இடம் இனிமேல் புதினம் அடைந்து
நல்ல அமைப்போடவும் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் இது வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு கூட கம்யூனிகேஷன் கொடுக்க போகுது. ஜூன் மாதத்துலேருந்து அவங்க நிலைமையெல்லாம் வேறுங்க. 20 தேதி ஆகட்டும், எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை. ஏன்னா 19 சொல்கிறேன்னா அன்றைக்கே ஓப்பன் ஆகிடுது. ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நாள் 15 நாள் ஆகணும். எல்லா கிரகங்களுடைய பார்வையும் நம்ம மேலே பதியும் பொழுதெல்லாம் எல்லாமே கிடைக்க போகுது. கம்யூனிகேஷன் இல்லாதவங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது. சுயநலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து ரொம்ப, அதாவது வீட்டை விட்டே வெளியே வராமல் இருக்கணும். எதனா நடந்துருமா, எதனா பிரச்சனையில் நம்ம சந்திப்போமான்னு அப்படின்னு இருந்தவங்களாம் இனிமேல் அந்த பிரச்சனைக்கான ஏடே இருக்காது. ஜென்யூன் அப்படின்ற மாதிரி இனிமேல் அந்த காலரை தூக்கி விட்டு தான் நடக்க போகிறாங்க கன்னிராசிக்காரங்களாம். அரசியலோ வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள், இது வரைக்கும் வெளியூர் போக முடியலங்க, நான் போனால் பார்த்தா தடையாகுது, வெளியே வர முடியல, வெளியூர் எப்படிங்க போகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தகவல். அவையெல்லாம் மாறி நல்ல இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட போகிறது நம் வாழ்வில். 1 by 1 இனிமேல் கொடுக்கக்கூடிய காலம்தான் சாமி. ஐயா, உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்துட்டது மட்டும் சொல்ல முடியாது. ஒருவர் கை தட்டினால் ஓசை வராது, எல்லாரும் தட்டணும். உயர்வினை தரக்கூடிய காலம் இது வந்தால்தான் கிடைக்கும். அவர் நேரம் கொடுக்குற நேரத்தில் அவரும் கட் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? அவரும் வக்ரகதி காலத்தில் எல்லாம் சமநிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படும் பொழுது நம்மளுக்கு என்ன பாவம் கிடைக்கும்? இப்பொழுது கொடுக்கக்கூடிய காலங்களாக வருது. இல்லற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலங்களாக வருதுங்க. எல்லாமே சேவிங்ஸ் வரப்போகுதுங்க. நம்மளுக்கு மனம் அமைதி பெறப்போகிறது. முதல்ல மனம் அமைதி பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் வரும். கடன் பிரச்சனையாகட்டும், நோய் நொடியாகட்டும், எல்லாமே தீர்த்து கட்டுக்குள்ளே வரும். இளைய சகோதரன் சகோதரிகிட்ட இருந்த இந்த கருத்து வேறுபாடு, கம்பெனியில் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒத்துக்கலைங்க. யாருமே நம்மளுக்கு ஒத்துழைச்சி வேலை செய்யாதவங்களாம் இனிமேல் ஒத்துழைப்பு வேலை தரப்புறாங்க. வேலையாட்கள் வந்த வண்ணமும் காணப்படுவாங்க. நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை. இனிமேல் ஃபீல்டு ஒர்க்கில் நாம் இறங்கி வேலை தான் செய்ய போகிறோம். உழைக்கின்ற காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் உழைக்கின்ற காலம் நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோம். நாம் தேர்ந்துட்டோம். ஃப்ரீனஸ் மைண்டிலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம். இனிமேல் எல்லாமே ஃப்ரீயாக இருக்க போகிறோம் ஐயா. இனிமேல் ஆஃப்டர் த பிரேக்கில் நம்மளுக்கு கிடையாது. சும்மா பிரேக் கொடுத்து எல்லாருமே கொடுத்துட்டாங்க கன்னிராசிக்காரர்கள். இனிமேல் தொந்தரவு என்பது கிடையாதுங்க. உங்கள் வாழ்வில் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். இந்த சனி பகவானுடைய பார்வை பதிந்த இடத்துல நல்ல நல்ல முன்னேற்றம், நல்ல நல்ல அமைப்பு. இந்த கடன் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதுக்கு ஒரு வழிவகுத்து லோன் சார்ந்த விஷயங்களோ நாம் கையெடுத்து மொத்த கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொண்டு ஒரு கடனை அடைத்து கொண்டு வாழ்க்கையை வாழலாம். அதுக்கான காலங்கள் வந்துவிட்டதையா. இனிமேல் அற்றார் உறவினராகட்டும், பகைவர் என்று சொல்கிற மாதிரி எதிரிகள் தொல்லைகள்லாம் இனிமேல் கட்டுக்குள் வரும். இதான் உறுதி. உண்மையாக சொல்கிறேன். இளைய சகோதரன் சகோதரிகிட்ட கருத்து வேறுபாடில் நம்மளை கண்டாவே எதிரி மாதிரி பார்த்துட்டாங்க. ஏன் நமக்கு இல்லை, நான் எதுவுமே செய்யலையே, தவறான விஷயங்கள் எல்லாமே செய்யலையே, ஆனால் நம்ம சொத்து பிரச்சனைக்கோ சத்து சார்ந்த விஷயத்தை எடுக்கும்போது உடனே எதிரியாக மாறிட்டாங்களே அப்படின்ற எண்ணம் உருவாகும். முதல்ல அந்த எண்ணங்கள்லாம் மாறி நல்லதே நடக்க போகுது, நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் என்று சொல்லுங்கள். முதல்ல இனிமேல் நம் வாழ்வில் இனிமேல் எல்லாமே துயரங்கள் துன்பங்கள் எல்லாமே கலங்க போகுது. ஏன்னா இவர் ஒருவர் கொடுத்தாவே போதுமானது. சனி பகவான் ஒருவர் கொடுத்தாரே போதும், மொத்தமும் அதுவுள் அடக்கிடும். ஏன்னா அவர் வீட்டில் ஆட்சி பெற்று காணப்படுகிறார். சொந்த வீட்டில் தான் காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெறுவது வக்ரக நிவர்த்தி 4-11 என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நிவர்த்தி அடைஞ்சு நம் வாழ்வில் எல்லா முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு தான் போகிறார். ஒரு ஃப்ரீ மைண்டு, ஒரு ஃப்ரீனஸ் இருக்கக்கூடிய நாட்கள் இன்பமான நாட்களாக வரட்டுங்க. கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களும் நன்மை பயக்கும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தசாபுத்தி நாங்களும் தான் சொல்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. தசாபுத்தி 80%, 60%, 50%, இதுவும் 50 பாகம் கண்டிப்பாக இருக்கும். 7.5 சனி காலத்தில் எந்த தசாபுத்தி வேலை செய்யாது. அஷ்டம சனி காலத்தில் எந்த ஒன்றும் பண்ணவே முடியாது. இன்னும் கண்டகதி சனி காலத்தில் எதுவுமே பேச்சுக்கே இடம் இல்லை. அப்போ தசாபுத்தி நாமங்களுக்கு பகவானுடைய பார்வை பதிகின்ற இடம் அதெல்லாம். அவர் பார்த்துட்டாவே அந்த இடத்துல சைலண்ட் மோடு தான், அடக்கம், சர்வமும் சைலண்ட் அப்படின்ற மாதிரி தான். அவரை வணங்க வேணும். ஒரே வார்த்தை சொல்லப்படாது. சனீஸ்வராய நமக, இல்லைன்னா விக்னேஸ்வராய நமக, கம் கம் கணபதையே நமக நமக நமக, கணாதபதியே நமக. முதல்ல கணநாதனை பிடிச்சிங்க தயவுசெய்து. விக்னேஸ்வராய நமக, அதுதான் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அது மாதிரி இறைவன் நாமத்தை எந்நேரமும் சொல்லிகிட்டு இருக்குங்க ஐயா.
கன்னிராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தான். நல்ல சிறப்பினை தருங்க. வெளியூர் வெளியலாட்களால் நம்மளுக்கு தொடர்புகள் ஏற்படுவது, கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள், கம்யூனிகேஷன், நம்ம கம்பெனி கட்டணும், எந்த கம்பெனி எதுவுமே நடத்த முடியல, திருப்பி ட்ராப் ஆகுது, எல்லாமே பிரேக்கப்ஸில் வந்து நிற்குதுங்க. ஏன்னா அதெல்லாம் இனிமேல் பிரேக்கப்லாம் கொடுக்காது. நல்ல முன்னேற்ற பாதைக்கு இது வரைக்கும் கருத்து வேறுபாடோடு இருந்த இளைய நம்ம குடும்ப பிறந்தவங்களாகட்டும், இளைய சகோதரன் சகோதரி பெரியவங்களாகட்டும், எல்லாருமே இனிமேல் ஒத்துழைக்க போகிறாங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லாமே மூலதனம் இல்லாமல் ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பார். இந்த பேச்சு திறமை அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. இந்த ஸ்பீட்னஸ் இருக்குது அவங்கக்கிட்ட, உழைக்கின்ற தன்மையெல்லாம் இருக்குது. அவங்க வந்து எளிமைத்தன்மையோடு வாழக்கூடிய நபர்கள். கணக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அவங்க போட்ட கணக்கெல்லாம் மிஸ்ஸிங்கே வராது. 4ஆம் அதிபதி குரு அல்லவா, அந்த கணக்கியல் எல்லாமே நல்லாயிருக்கும். 10ஆம் அதிபதியும் புதன் தான். அதனால் அவங்க கணக்கு வழக்கெல்லாம் பெரிய லெவலில் வரப்போகுது. இந்த காலம் இனிமையான காலம்தான். இனிமேல் தொடர்புடைய, அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்து தொல்லைகளை தீர்த்து கொண்டு இல்லறமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு புது அமைப்பு. திரும்பவும் திருமணம் சார்ந்த விஷயங்களை கையெடுத்து திருப்பியும், அதாவது டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், திரும்பவும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு கைகூட உடையக்கூடிய காலம் இந்த காலம். இதில் நீங்கள் முன்னெடுத்து பாருங்கள், எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நல்ல திருப்புமுனை ஏற்படக்கூடிய காலமாக இந்த கன்னிராசிக்கு இந்த 139 நாட்கள் பெரிய முன்னேற்றத்தை தரும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் நாராயணன், லக்ஷ்மி நாராயணனை வழிபடவும், அந்த விநாயகப் பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.